ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு 10:16 முடிய, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபட அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சிந்தனை: நற்செய்தி பணியில் சீடர் அடையும் துன்பங்கள் பற்றிய பகுதியில் கிறிஸ்தவத்தின் ஓர் அடிப்படை தன்மை விளக்கப்படுகிறது. அதாவது துன்பங்கள், எதிர்ப்புகள், தாக்குதல்கள் ஆகியவற்றில் விளைவதுதான் திருச்சபை. இயேசு கிறிஸ்துவும் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு பின் பாடுபட்டு இறந்துதான் மீண்டும் 3ஆம் நாள் உயிர் பெற்றிருந்தார். இந்த உயிர்ப்பில் பிறந்ததுதான் திருச்சபை. இவ்வாறு துன்பங்களை தாண்டிதான் இறையாட்சி இந்த உலகில் மலர முடியும் என்பது கடவுளின் நீதியாக உள்ளது. நற்செய்தி பணியில் ஈடுபடும் சீடர்கள் துன்பத் துயரங்களை சந்திக்கும் போது தூயாவி அவர்களுக்கு ஆறுதலும் மனத்திடமும் அருள்வார். துன்பங்களும் எதிர்ப்புகளும் நற்செய்திக்கு சான்று பகர வாய்ப்புகளாகவே அமையும். எனவே துன்பத் துயரங்கள் ஏற்படுகின்ற போது சோர்ந்து போகாமல் நம் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.